ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்னா என்ன? ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் யாரெல்லாம் வந்து லைக் அட்வொகேட் பண்ணால் அவங்களுடைய ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பயோகிராஃபிக்கல் கிரிட்டிசிசமில் இருந்து தான் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டாக்டர் ஜான்சன் எழுதின லைஃப் ஆஃப் போயட்ஸ் அப்படின்ற ஒர்க் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் வந்து போயட்டோடைய பர்சனாலிட்டியிலேருந்து அவரோட க்ரியேட்டிவ்னஸ் வரைக்கும் ஹி ஹேவ் டிஸ்கஸ்ட் இட். ஸோ இது வந்து பயோகிராஃபிக்கலாக ஒவ்வொரு போயட்டை பற்றி எழுதணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து அவர் எழுதினது. ஸோ இதுதான் வந்து லைக் பயோகிராஃபிக்கல் அப்ரோச்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இட் ஸ்லோலி ஸ்டார்டட் டு கோ ஃப்ரம் that டு ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். ஸோ இப்படி தான் வந்து ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஆரம்பித்தது வந்து ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசமாக போச்சு இன் ஏர்லி 20th century. ஸோ டிஎஸ் எலியாட் எழுதின ட்ரெடிஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படின்ற ஒர்க்கில் வந்து ஒரு ரைட்டருக்கும் அந்த ஒர்க் எழுதின ரைட்டருக்கும் அந்த ஒர்க்குக்கும் திஸ் ரைட்டர் ஆஸ் அ பர்சனுக்கும் உள்ள டிஸ்டிங்ஷனை வந்து அவர் பேசியிருக்காரு. ஓகேவா? ஐம் ரிப்பீட்டிங் அகெயின். ரைட்டர் எழுதின அந்த ஒர்க்குக்கும் அவர் ஆஸ் அ பர்சனாக இருக்கார் இல்லையா, அதுக்கும் இருக்க டிஸ்டிங்ஷனை வந்து காட்டியிருக்கு. ஸோ ஹீ சேஸ் தட் ஒருத்தர் அந்த ஒர்க்கை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஹீ அண்ட் தட் ஒர்க் டஸ் நாட் ஹாவ் எனி ரிலேஷன் அப்படின்னு டிஎஸ் எலியாட் வந்து சொல்கிறாரு. ஸோ அது வந்து இன் வேர்ட்ஸ் பார்த்தோன்னா அ ஒர்க் ஆஃப் ஆர்ட் பிகம்ஸ் ஆட்டோனாமஸ் ஒன்ஸ் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் பேஸ் நோ ரிலேஷன் டு த ரைட்டர். ஸோ அதர் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏ ரிச்சார்ட்ஸ், வில்லியம் எம்சன் அண்ட் எஃப்ஆர் லியோவிஸ், இவங்க 3 பேர் இருக்காங்க. அதர் ப்ராக்டிக்கல் கிரிட்டிக்ஸ் இவங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் கோ ஆர் கெட் பர்சனல். அப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம்னு படித்தோம்ல அந்த மாதிரி தான் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசமும். இட் டிஸ்கஸஸ் ஓன்லி அபவுட் த ஒர்க் பேஸ்ட் ஆன் லைக் ஃபார்மும் மீனிங்கும் டிஸ்கஸ் பண்ணும். ஓகேவா? ஒர்க்கை எப்படி எழுதியிருக்காங்க, அதோட ஃபார்ம் அண்ட் மீனிங், அவ்வளோதான். இட் டஸ் நாட் கோ இன் டு த தாட்ஸ் ஆஃப் த ஆத்தர். இட் டஸ் நாட் கெட் பர்சனல் வித் த ஆத்தர். அந்த ஒர்க்கை மட்டும் அனலைஸ் பண்ணுறது தான் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசமில் யாரெல்லாம் அட்வொகேட் பண்ணியிருக்கா, ஹவு தே ஃபீல் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் இஸ், ஓகேவா, அவங்களோட தாட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐஏ ரிச்சார்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா லைக் ஒரு ஒர்க்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும்னா அந்த ஒர்க்கோடைய ஸ்ட்ரக்சர், ரைம், லிட்ரரி டிவைசஸ், இதெல்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் போதும். அந்த ஒர்க்கோட ஆத்தரை பற்றியோ அவருடைய பர்சனல் பற்றியோ வந்து தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படின்றத ஐஏ ரிச்சார்ட்ஸ் பிலீவ் பண்ணார். ஸோ இதுக்கு அவர் எப்படி ஃபாலோ பண்ணாருன்னா அவரோட வாட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு வந்து 10 இல்லை ஃபியூ டிஃப்ரெண்ட் போயம்ஸ் கொடுத்து அதை வந்து கிரிட்டிக்கலாக வந்து அனலைஸ் பண்ண சொன்னார். ஸோ இட் டசன்ட் லைக் அவங்க ஆனஸ்ட்டாக வந்து அது எது பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி அனலைஸ் பண்ண முடியும், எதில் என்ன லேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் வித்தவுட் த ஆத்தர் நேம். ஓகேவா? ஸோ இதில் என்ன அவர் சொல்ல வராருன்னா ஒரு ஒர்க் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூ ஓன்லி நீட் த ஒர்க், யூ டோன்ட் நீட் டு நோ ஹூ த ஆத்தர் இஸ் அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகேவா? ஆப்வியஸ்லி வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேவரிசமும் எதுவுமே இருக்காது அப்படின்றது வந்து தான் மேட்டர். வி கேன் அனலைஸ் இட் வித்தவுட் எனி க்ளவுடிங் ஆஃப் டிசிஷன். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அக்கார்டிங் டு ஐஏ ரிச்சார்ட்ஸ் ஒரு போயமில் 4 விஷயம் இருக்கணும். அதை வந்து நம்ம ஷார்ட்டாக சிஃப்ட் அப்படின்னு பார்ப்போம். சென்ஸ்னால் படிக்கும்போது அந்த சென்ஸ் மேக் பண்ணணும் அந்த போயம். இன்டென்ஷன்னா அந்த ரைட்டர் என்ன சொல்ல வராரோ அந்த தாட் வந்து நமக்கு கெட் ஆகணும். ஓகேவா? ஸோ எஃப் ஃபார் ஃபீலிங், அந்த போயம் சேடோ ஹாப்பியோ ஜாய்ஃபுல்லோ வாட் எவர் இட் இஸ், வென் வி ரீட் த ஒர்க் வி ஹாவ் டு கெட் தட் ஃபீலிங். அண்ட் டி இஸ் ஃபார் டோன். ஓகேவா? கரெக்டான டோனில் வந்து செட் பண்ணியிருக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் அனிமல் ஃபார்ம் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் எழுதினது. அது வந்து ரஷ்யன் ரெவல்யூஷனை ரிடிக்யூல் பண்ணி வந்து எழுதின ஒரு நாவல். அண்ட் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இருக்குது இங்கிலீஷில். எதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் செம்மில் நம்ம நிறையா அந்த மாதிரி பார்த்தோம். த மதர் கரேஜ் பார்த்தோம். மதர் கரேஜ் வந்து இந்த ரஷ்யன் வார்ஸை பற்றின ஒரு ஒர்க்காக இருந்துச்சு, ஒரு சேட் டோன் ஆஃப் ரியாலிட்டி ஆஃப் வார். அந்த மாதிரி வந்து நம்ம ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து ஸ்விஃப்டோட கலிவர் ட்ராவல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாட்ரிக்காக இருக்கும், அதாவது வந்து இங்கிலீஷ் மக்களுடைய கல்ச்சர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸை கேலி பண்ணுற மாதிரியான ஒரு டோனில் வந்து இதை வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 4மே ரொம்ப முக்கியம் அக்கார்டிங் டு ஐஏ ரிச்சார்ட்ஸ். ஸ்விஃப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வில்லியம் எம்சன், இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் கேன் கெட் அ லிட்டில் பிட்
காம்ப்ளிகேட்டட். ஸோ கவனிங்க வருங்க. இவர் வந்து தன்னோட ஒர்க் 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுவிட்டி அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஆம்பிகுவிட்டி அப்படின்னா ஒரு 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 வார்த்தைக்கோ ஒன்றுத்துக்கோ வந்து ரெண்டு அர்த்தமாக தெரிகிறது, அதுதான் ஆம்பிகுவிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கடல்லையும் லேண்ட்லேயும் வாழ்கிற அனிமல்ஸை ஆம்பிகுவஸ் அனிமல்ஸ்னு சொல்லுவோம், ஆம்ஃபிபியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆம்பிகியஸ், ஆம்ஃபி அப்படின்ற வந்தாலே டபுள், ரெண்டாக வந்து தெரிகிறது தான். ஓகேவா? ஸோ ஆம்பிகுவிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தை வந்து ரெண்டு அர்த்தங்களை, அந்த ஒர்க் வந்து ரெண்டு அர்த்தத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு இதுதான் ஆம்பிகுவிட்டி. ஸோ இந்த ஆம்பிகுவிட்டியில் 7 டைப்ஸ் அவர் வந்து ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரு. என்ன அந்த 7 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் டைப் வந்து காமன் டைப், அதாவது ஒன்று படிக்கும் போது ரெண்டு அர்த்தம் வரும், அதுதான் ஃபர்ஸ்ட் டைப். ஸோ வந்து ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங், ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின போயமில் அவர் சொல்லியிருக்காரு, பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, எனக்கு ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப், ஸோ நான் வந்து பிஃபோர் ஐ ஸ்லீப் ஐ ஹாவ் மைல்ஸ் டு கோ அப்படி சொல்கிறாரு. ஸோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து அவர் தூங்குறதாகவும் இருக்கலாம், இல்லை அவர் டெத்தாகவும் இருக்கலாம், ரெண்டு அர்த்தம் கொடுக்குது இல்லையா? ஸோ ரெண்டு அர்த்தம் கொடுக்குறது தான் ஃபஸ்ட்டு டைப், நார்மல் டைப். செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டூக்கு மேலே மீனிங்ஸ் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபேரி குயின், எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின ஃபேரி குயின்னு ஒரு எபிக் போயம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த எபிக் போயமில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா ஊனா அப்படின்ற ஒரு கேரக்டரும் டுவேசா அப்படிங்கிற கேரக்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஊனா டுவேசா அப்படிங்கிற கேரக்டரை அவங்க வந்து ரிலீஜியஸ் டேர்ம்ஸாக கம்பேர் பண்ணும்போது ஊனா வந்து ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சாகவும் டுவேசாவை வந்து கேத்தோலிக் சர்ச்சாகவும் கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி பொலிட்டிக்கலாக கம்பேர் பண்ணும்போது ஊனாவை வந்து குயின் எலிசபெத்தாகவும் டுவேசாவை வந்து அவங்க கசின் குயின் மேரியாகவும் கம்பேர் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கு மேலே இதுக்கு அர்த்தம் வர்றதுனால இது செகண்ட் டைப் ஆஃப் ஆம்பிகுவிட்டி. ஓகேவா? ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ரெண்டுக்கு மேலே எக்ஸாம்பிள் இருக்கும், அந்த எக்ஸாம்பிள்ஸை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? அங்கே தான் வந்து யூ ஹாவ் டு நோ தட் குயின் எலிசபெத் அண்ட் குயின் மேரி ஆர் கசின் சிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ குயின் எலிசபெத் வந்து ஒரு ப்ராட்டஸ்டன்ட் குயின், குயின் மேரி வந்து ஒரு கேத்தோலிக் குயின். ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து தேர் வாஸ் அ லாட் ஆஃப் கோல்டு வார் ஹேப்பனிங் பிகாஸ் மேரி ஹேட் அ சன் பட் எலிசபெத் வாஸ் நாட் மேரிட். ஓகேவா? ஷி டிட் நாட் ஹாவ் எனி சில்ட்ரன், ஷி வாஸ் கால்ட் அஸ் த வர்ஜின் குயின். ஸோ இப்போ வந்து என்ன த்ரெட் இருந்துச்சுன்னா, மேரியோட சன் வாஸ் த ரைட்ஃபுல் ஏர் ஃபார் போத் ஸ்காட்லாண்ட் அண்ட் இங்கிலாந்து. So anytime வந்து குயின் எலிசபெத் வாஸ் ஃபீலிங் த த்ரெட். ஸோ வாட் ஷீ டிட் வாஸ், ஸ்காட்லாண்டை வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க குயின் எலிசபெத் வித் ஹர் ட்ரூப்ஸ். அண்ட் மேரியோட சன் ஜேம்ஸை வந்து அவங்க வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கிட்டாங்க, அவனை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் குயின் மேரி வாஸ் எக்ஸிக்யூட்டட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். ஸோ பை த ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா கூட எலிசபெத் வாஸ் அ ப்ரொட்டஸ்டன்ட் குயின் அண்ட் மேரி வாஸ் அ கேத்தோலிக். ஓகேவா? ஸோ அந்த யூனா ரெப்ரசன்ஸ் த ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச், ஆல்சோ குயின் எலிசபெத். டுவேசா ரெப்ரசன்ஸ் குயின் மேரி, ஆல்சோ கேத்தோலிசம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸுமே கனெக்டடாக இருக்குது. தேர்ட் டைப் ஆஃப் ஆம்பிகுவிட்டி என்னன்னு பார்த்தா, ரெண்டுக்கு மேலே அர்த்தம் வரும் ஆனால் அன்கனெக்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹாப்கின்ஸோட த விரெக் ஆஃப் டுஷ்லேண்ட் அப்படின்ற ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு நன் வந்து ஸ்டாம் வருது, அதுக்காக கடவுள்கிட்ட அப்பீல் பண்ணுற மாதிரியான ஒரு டோனில் செட் ஆகிருக்கு. பட் கிரிட்டிக்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த போயமில் வந்து செக்ஷுவல் ஓவர் டோன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டூ மீனிங்ஸும் பார்த்தா, பக்தி எங்கே இருக்குது, லைக் பயஸாக ப்ரே பண்ணுறது எங்கே இருக்குது, செக்ஷுவல் ஓவர் டோன்ஸ் எங்கே இருக்குது. ஸோ இது வந்து அன்கனெக்டடான டோட்டலி லைக் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். ஓகேவா? இதான் தேர்ட் டைப் ஆஃப் ஆம்பிகுவிட்டி விச் ஹேஸ் 2 or more meanings பட் விச் இஸ் நாட் கனெக்டட். ஓகேவா? ஸோ ஃபோர்த் டைப் ஆஃப் ஆம்பிகுவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கை படிக்கும் போது ஆத்தரோட மைண்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் வரும். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னா, மேரி போனாபார்ட்டே வந்து எட்கர் ஆலன் போ எழுதின ஒர்க்கெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதை படிக்கும் போது அவரோட மைண்டோட ரிஃப்ளெக்ஷன், அதாவது அவரோட தாட்ஸ் அபவுட் லவ், அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவரோட லைக் ஹி ஹேட் அ க்ரூசம் பேஷன் ஃபார் லவ். ஓகேவா? ஸோ ஹி வாஸ் லைக் அன் aggressive person who
who wants to do லைக் அவருக்கு வந்து காதல் மேலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேஷன் இருந்ததாகவும் அவரோட மதர் ஃபிக்ஸேஷனை பற்றியும் அவர் வந்து அதிகமாக வந்து அவரோட மைண்ட் செட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் பேசிக்கலாக. ஓகேவா. ஃபோர்த் டைப் ஆஃப் ஆம்பிகுவிட்டி என்னென்னா அந்த ஆத்தரோட ஃபீலிங்ஸ் அவரோட மைண்ட் வந்து அந்த ஒர்க்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா. அந்த மீனிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போயமோட அர்த்தம், அதாவது அந்த ஃபீலிங் வந்து மாறிக்கிட்டே இருக்குமா. ஓகேவா. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹூ இஸ் டிகிங் மை கிரேவ் அப்படின்ற ஒரு போயம் பை தாமஸ் ஹார்டி. இதில் வந்து ஒரு லேடி வந்து தன்னோட கிரேவ்குள்ளே இருக்கிறதாகவும் யாரோ அவங்களோட அந்த கிரேவை தோன்ற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேடி வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட லவ்வராக இருக்கும், நம்மளோட சொந்தக்காரங்களாக இருக்கும், நம்மளோட ஃபேமிலியாக இருக்கும், நம்மளோட எனிமியாக இருக்கும்னு சொல்லி ஒருத்தராக வந்து நினைக்கிறாங்க. நினச்சி கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க போயம் ஃபுல்லாக. கடைசியாக வந்து ஷீ ரியலைசஸ் இட்ஸ் ஹர் டாக். ஓகேவா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அது நம்மளோட ஆட்கள் யாருமே தேடலையே அப்படிங்கிற மாதிரி சோகமாக கட்டுறாங்க. நெக்ஸ்ட் அந்த டாக் தான் அதை பண்ணுதுன்னொடனே ஷி ஃபீல்ஸ் ஹாப்பி தட் அட்லீஸ்ட் நம்ம டாகாச்சும் நம்மளை தேடுது அப்படின்னு சொல்லி அது ஹாப்பி டோனுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ வந்து த ரீடர்ஸ் ஆல்சோ ஃபீல் சேட் ஃபர்ஸ்ட், தென் டாக்னு தெரிஞ்சோன்னா தே ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. தென் அகெயின் அந்த டாக் வந்து ஒரு போனை பரி பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணுதுன்னு தெரிஞ்சோன்னா தே அகெயின் ஃபீல் சேட். ஸோ இந்த போயமோட எமோஷன்ஸ் வந்து இட் ஜஸ்ட் கோஸ் லைக் ஹை லோ அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து அந்த போயமோட ஃபீலிங் வந்து மாறிட்டே இருக்குது, அந்த ஐடியா வந்து மாறிட்டே இருக்குது. இதுதான் ஃபிஃப்த்து டைப் ஆஃப் ஆம்பிகுவிட்டி. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து லைக் ஒரு டாக் கூட வந்து நம்மளோட டெத்தை ரிமெம்பர் பண்ணலேங்கிற மாதிரி வந்து அந்த எக்ஸைட்மெண்ட், டிஸப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி மாறி வருது இல்லையா. ஸோ அதுதான். ஸோ சிக்ஸ்த்து டைப் என்ன அப்படின்னா ஆத்தருக்கே தெரில, ஆத்தர் இஸ் வெரி அன்சர்டைன். அதான் நம்ம ப்ரொஃபஸர் சொன்னார்ல, அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி இது வந்து ஓப்பனாக இருக்கும். லைக் நம்ம என்ன வேணால் அதில் வச்சுக்கலாம், என்ன அர்த்தம் வேணால் நம்மளை அதை வச்சுக்கலாம், நம்மளோட இமேஜினேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட் ஒன்று நமக்கு அது தெரியும் இல்லையா. வாட் இஸ் தட் ஸ்டோரி? த வின்டர்ஸ் டேல். அந்த வின்டர்ஸ் டேலில் ஐ திங்க் ஐம் நாட் ஷுர் அபவுட் த மதர்ஸ் கேரக்டர், ஹெர்மியான் நினைக்கிறேன். ஹெர்மியான் வந்து அவங்க இறந்துட்டாங்களா இல்லை அவங்கள மறைச்சி வச்சுக்கிட்டாங்களா இல்லை உண்மையாகவே அவங்க இறந்து உயிரோட வந்துட்டாங்களா அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. கடைசியாக அவங்கள மாதிரி ஒரு சிலை இருக்கும். அந்த சிலை வந்து அந்த ப்ளே முடியும் போது ஷீ டேர்ன்ஸ் இன்டூ ஒரு லைக் ஷீ கம்ஸ் பேக் டு லைஃப் அப்படின்னு வந்துடும். அது உண்மையாகவே ஒரு சிலை வந்து கம்ஸ் பேக் டு லைஃபா இல்லை சும்மா அப்படி நிற்க வச்சுருந்தாங்களா எதுவுமே தெரியாது. இட் இஸ் லைக் அன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நம்ம என்ன வேணுமோ அதை இமேஜின் பண்ணிக்கலாம் நம்ம இமேஜினேஷனை பொறுத்த வரையில். ஓகேவா. இதுதான் சிக்ஸ்த்து டைப். செவன்த் டைப் என்னென்னா சிக்ஸ்த்து மாதிரியே தான், பட் லைட்டாக வந்து இங்கே கொஞ்சம் சேஞ்சு. என்னென்னா வந்து கான்ட்ரடிக்ஷன் வந்து ஆத்தரே கொடுத்துருப்பார். ஓகேவா. இது எப்படி ஓப்பனாக இருக்கோ அந்த மாதிரி ஓப்பனாக இல்லாமல் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஓ டு நைட்டிங்கல், கீட்ஸ் எழுதுன ஓ டு நைட்டிங்கலில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த கீட் பேர்ட் இருக்கு இல்லையா, அந்த நைட்டிங்கல் இருக்கு இல்லையா, அந்த நைட்டிங்கல் வந்து எவ்வளோ லைக் முக்கியம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எவ்வளோ சுப்பீரியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பட் லேட்டராக வந்து அவருடைய அந்த இமேஜினேஷன், அந்த போயம் எழுதுகிற இமேஜினேஷன் வந்து இட் இஸ் லைக் எ டிசீவிங் எல்ஃப் அப்படின்னு அவரே வந்து அவர் சொன்ன அந்த கற்பனை, அது சுப்பீரியாரிட்டி, அந்த போயம் எல்லாத்தையும் பயங்கரமாக சொல்லிவிட்டு கடைசியாக முடியும் போது என்ன சொல்லுவார்னா, மை இமேஜினேஷன் இஸ் நத்திங் பட் அ டிசீவிங் எல்ஃப் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அவரே வந்து அவரோட கற்பனையை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சூப்பராக சொல்லிட்டு கடைசியாக என் இமேஜினேஷனே வந்து ஒரு டிசீவிங் எல்ஃப் தான் அப்படின்ற மாதிரி அப்படியே மொக்கையாக்கிட்டு போயிடுவார். ஸோ இதுதான் செவன்த் டைப் ஆஃப் ஆம்பிகுவிட்டி. ஸோ எதுக்காக எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறேன்னா யூ கைஸ் ஷுட் ரிமெம்பர். அதுக்காக தான் எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸோடு படித்தா யூல் ரிமெம்பர். நெக்ஸ்ட் வந்து எஃப்ஆர் லீவிஸ், இவரோட ப்ராக்டிக்கல் கிரிட்டிக். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்த்தோன்னா, லிட்ரேச்சருன்றது ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். அந்த வெப்பனை வச்சு மாரல் சேஞ்சஸ் சொசைட்டியில் கொண்டு வர்றது ஒவ்வொருத்தருடைய கடமை. ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் எப்படி இருக்கணும்னா அதை அந்த லிட்ரேச்சர் பண்ணிச்சா இல்லையான்னு ஆராய்ச்சி செய்யணும். ஒரு மாரல் வேல்யூஸை சொசைட்டிக்கு கொண்டு வருதா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறது தான் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசமோட வேலை. ஓகேவா. ஸோ ஒரு ரைட்டர் வந்து சொசைட்டிக்கு நல்ல விஷயங்களை ஒரு சேஞ்சஸை கொண்டு வர அட்டம் பண்ணியிருக்காரா இல்லையான்றதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். ஓகேவா. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் உடைய சம்மரி.